தலியா 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 விலைகிற சொல்லியா தலியா 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 போய் தலியா தலியா விலைக்கப்பா ஆம்புலன்ஸ் சொல்லிட்டாயா? ஐயா தகவல் கொடுத்தாச்சுங்க, வந்துகிட்டே இருக்கு. யாரையா பார்த்தது? யாரையா செஞ்சது? கேக்குறேன்ல, பதில் சொல்லியா? யோ உள்ளவ என்னாச்சுன்னு பாருங்கயா. சரிங்கய்யா. வேடிக்கை மட்டும் பார்க்க வந்துருங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லாதீங்க. ஐயா நெஞ்சில பச்சை ஊத்திருக்கேன் போல இருக்குங்கய்யா. கருப்பு மாப்பிள எங்கேயா போனா சுருட்ட? டீ வாங்க போனானா? டீ கடையை விலைக்கு வாங்க போனானா? எல்லா மாப்பிள்ள நேரம் எந்த தொழில் எந்த பிள்ளைய பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு இருக்காளோ. நீ வேற ஏண்டா அவனை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதடா. ஏய் என்னடா என்னை பத்தி பேசுற மாதிரி இருக்கு? நாங்கெல்லாம் பயங்கரமா இல்ல தெரியும்ல? தெரியும் நீ எதுல பயங்கரமானு டீயை ஊத்துறா. டீயை ஊத்துறோம்ல. டேய் கருவாயா, நீ சின்சியரா வேலை பார்த்த போதும் அந்த டீயை குடுறா வாடா. மாப்பிள்ள வர வர சுருட்டைக்கு வாய் ஓவரா வச்சு மாப்பிள்ள. அட விடு மாப்பிள்ள, சுருட்டைக்கு வாய் இல்லாட்டி நாய் கூட மதிக்காது. ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுருட்டையை பார்த்து நீங்கெல்லாம் பேசுனீங்க, தூக்கமே வராதாட்டு. இப்போ நீ பேசுற, உனக்கு தூக்கம் வருமா? ஏய் இருங்கடா இருங்க, எனக்கு நாச்சு வரவங்க உங்க எல்லாத்துக்கும் டீயை வச்சு கொடுக்கல, அப்புறம் பாருங்கடா. இப்போனாலும் அதை தானே குடிக்க போகிறோம். ஏய் மாப்பிள்ள ஃபோன் அடிக்குது பாரு. அண்ணே சொல்லுங்களே. ஒர்க்ஷாப் தானே? அப்படியாண்ணே, முடிச்சிடுவோம்ண்ணே. கிளம்பிடுவோம்ண்ணே. சரிண்ணே. டேய் என்னடா அண்ணே கிளம்ப சொல்கிறாரியா? அப்படியா? குமாரண்ணே ஒர்க்ஷாப் பார்த்துக்கணே, அண்ணே வர சொல்லியிருக்காரு. சரியா, நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ள பாண்டினால நமக்கு என்னைக்கு இருந்த ஆபத்து இருக்குடா மாப்பிள்ள. அவங்க முந்திரக்குள்ள முந்திக்கணும்டா, இல்லைன்னா தொழில் நடத்த முடியாது. இதை மட்டும் செஞ்சுட்டு வச்சுக்கவே. ஏய் கருப்பு எங்க பாரு உட்கார்ந்துட்டானே, போடுறவனே. என்ன இப்படி கொலவெறி பிடிச்சு கொட்டி விட்டு போறீங்களே, நாசமா போக. ஆமா கருப்பு, அண்ணன்ட்ட போன் பேசுனீ, அண்ணன் என்ன சொன்னாரு? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம செஞ்ச சம்பவத்தை பற்றி அண்ணன் ரொம்ப பெருமைப்பட்டாரா. அண்ணன் சந்தோஷப்படுவான்னு தெரியுமாப்பிள்ள. நாளைக்கு அண்ணன் எந்த கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருக்காரு? விடிஞ்ச உடனே விருநா கோர்ட்டில் போய் ஆஜராக சொல்லியிருக்காரு. நம்மளை எவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுத்துட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டே இருக்காரு. சரியா, அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது. இப்போ சரக்கை போட்டு ரெஸ்ட்டாக போடுவான். அப்போ தான் விருதுநகர் கோர்ட்டில் காலைல ஆஜராக முடியும். இல்லை சுருட்டா, நான் சொல்கிறது சரிதானே? சரிதான் மாப்பிள்ள.
மாப்பிள்ள அண்ணனை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க சொல்லு. பேசியாச்சு மாப்பிள்ள, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பெட்டிஷன் போட்டிருப்பாரு சரியா? ஃபஸ்ட்டு மெயில் கிடச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எலெக்ஷனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் நடந்த இரட்டை கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளான கருப்பு, சுருட்டை, முத்து, மணி ஆகிய 4 பேரையும் நிபந்தனை ஜாமீனில் வெளிவிட இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சரி சரி. டேய் கருப்பு வாங்கடா, உங்களை தாண்டா எதிர்பார்த்தேன். இருக்கெல்லாம் கொடுத்து விட்டு சட்டத்துக்கு வந்து சேர்றான். அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோமா? எதா இருந்தாலும் கட்டளத்தை பேசிக்கலாம், வாங்கடா. பரவாயில்லையே, மதுரைக்குள்ள அண்ணன் பேரை காப்பாத்திட்டீங்களே. அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கடா. எங்களுக்கு ஒன்றும் வேணாம்ண்ணே, நீங்கள் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்ண்ணே. அது எப்படிடா? நான் சந்தோஷமா இருந்தா போதுமா? உங்களையும் சந்தோஷப்படுத்தணும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னே. ஏய் முத்து சும்மா. என்னடா மணி கேட்குறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே அது ஒன்றும் இல்லைண்ணே, ஜெயிலுக்குள்ளே ஒருத்தொத்து முடிஞ்ச போய் செத்து போச்சு. அதான் சோழவன் தம்பி சோனாவை பார்க்கலான்னு. சோழம் வந்தா தானே போகணும், சோனாவை தானே பார்க்கணும். பார்த்துட்டா போச்சு. பங்கு என்ன பாத்துக்கிருக்கா, எடுத்து விடு. டேய் இப்படி வாசிக்கணும்டா. மதுரக்கார மனசு வச்சா எதுவும் ஜோருடா, மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா. மதுரக்கார மனசு வச்சா எதுவும் ஜோருடா, மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா. மதுரக்கார மனசு வச்சா எதுவும் ஜோருடா, மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா. உன்னையும் என்னையும் பிரிச்சு பார்க்கும் உறவு இல்ல வாடா, என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்கும் அழக சாமி தாண்டா. தடுக்கி தடுக்கி நடந்து விட்டா தடியும் தேவையில்லை, தவறு ஒண்ணு தெரிஞ்சு விட்டா மதுரக்காரன் விடுவதில்லை. மதுரக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க, கோபம் வந்துட்டா ரொம்ப ரோஷக்காரங்க. வைகையாத்து தண்ணியில தாகம் கொஞ்சம் தீருதடா, போதை ஏத்தும் தண்ணியில சுதியும் கொஞ்சம் ஏறுதடா. கொஞ்சம் வந்துட்டா இங்க நின்னுட்டா, என்ன தொட்டுட்டா கொஞ்சம் விட்டுட்டா, இந்த சொர்க்கலோகந்தா இங்க சுழண்டு கிடக்குது. நம்ம சுத்துகிற பூமி எல்லாம் மிரண்டு பிடிக்குது. அணகிருக்கு பிடிச்சு முறுக்கி எடுக்கும், உடம்ப வாட்டி வதைக்கும் தானே. காலு மேலதான் கொஞ்சம் பறக்க பாக்குது, சோகம் மறந்துட்டு ஒரு சுகத்தை தேடுது. நீ தத்த நேரி குயினா, இவட்டாசு மார்க்கு உயினா, இவன் நெல்லு பேட்ட மைனா, ஏமாம உங்க நைனா. நீ கறி மேட்டு மீனா, ஓலோடு மேடு நானா, ஏ சோல வந்தா சோனா, நீ ஓடி போக வேணா. உண்மையோடு சொல்ல போனா நிலையில்லாத உலகமடா, ஊறுகாய தொட்டு புட்டா
மனசு வச்சா எதுவும் ஜோருடா மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா மதுரக்காரன் மனசு வச்சா எதிலும் ஜோருடா மதுரக்காரனை எதிர்த்து நின்னா அதிரும் பூமிடா மதுரக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க கோபம் வந்துட்டா ரொம்ப ரோஷக்காரங்க மதுரக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க கோபம் வந்துட்டா ரொம்ப ரோஷக்காரங்க டேய் என்னை பிடிச்சி பாடுறா முடிஞ்சா. டேய் சொன்னா கேளுடா, நில்றா. டேய் சொன்னா கேளு. அட்டி டேய் இப்போ தெரியுதா என்கிட்ட மோதனை நடக்கும் சொல்லி. வரவா? ஐயோ சாரிங்க, தெரியாம இருந்துட்டேங்க. பரவாயில்லைங்க. யாராவது வேணும்னே எறிவாங்களா? தெரியாம தானே பட்டுச்சு. இட்ஸ் ஓகே. என்ன ஒண்ணுமே வையாம இருக்கா? அண்ணா இந்தாங்கண்ணா. யார் வீட்டுக்கு வந்திருப்பான்னு தெரியலையே. ஆள் புதுசாவும் இருக்கா, அழகாவும் இருக்காளே. ஏன்டா அப்படி? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம கரிமட்டி கருவன் இருக்கான்ல. ஆமா. இன்னைக்கு என் மேலே குடை தூக்கி எரிச்சிட்டான். நான் அப்படியே விளையிட்டேன். பார்த்தா நேர பொண்ணு மேலே பட்டுருச்சு. சரி. அப்படியே பதறி ஓடி வந்துட்டேன். அப்படியா? டேய் ஏன்டா இப்படி சின்ன பிள்ளை வேறத்தான் எடுத்து வந்திருக்கீங்க? அந்த பிள்ளை அவங்க அப்பனை கூட்டு வரப்போகுது பாரு. டேய் மாப்பிள்ள, நீ நினைக்க மாதிரி சின்ன பிள்ளைடா. அந்த பிள்ளை பெரிய பிள்ளைடா. மாப்பிள்ள ஏ சுமதி, ரம்யா வந்திருக்காடி. ஏய் வா ரம்யா, நேத்தே வரேன்னு சொன்ன. நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன்டி. நீ நல்லா இருக்கியா? இப்போதான் காலேஜ் முடிஞ்சதா? ஆமாப்பா, இன்னைக்கு பஸ் லேட்டு, இல்லைன்னா சீக்கிரமே வந்திருப்பேன். சரி அதை விடு, மொத்த திருநெல்வேலி பத்தி சொல்லு. அங்கே ஆரம்பிச்சிட்டியா? இப்படியா பேசிட்டே இருந்தா விடிஞ்சு போகும். போய் கைய காலை கழுவிட்டோம், 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அம்மா நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமா. ரம்யா வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். மாடிக்கு போகலாம். ஏய் மாப்பிள்ள எட்ட போட்டாங்களே. ஏய் போடாமல போடாமல, நம்ம தானே ஜெயிப்போம். ஜெயிப்போம்டா, போடுறாமல. டேய் நீ ஏன்டா என்ன முறைக்கிற? அப்புறம் என்னடா, நான் எப்ப ரெட்டை போட்டு ஃபாலோ போட்டாலும் ஏதாவது ஒரு பைபிள்ல வந்து தொல்லைப்படுத்திட்டே தானே இருக்கீங்க. டேய் நீ ஏன்டா நீ அடிச்ச? உன்னை அடிக்காம கொஞ்சம் வாயலா. நான் குடத்தை கொண்டு இருப்பேன், நீ ஏன்டா அவளண்ணா? அதனால தான் அந்த பிள்ளை மேலே பட்டுச்சு. நல்ல வேலைடா, அந்த பிள்ளை வெளியூர்கார பிள்ளை போல, அதனால அமைதியாக பேசாமல் போயிடுச்சு. இதே உள்ளூர்கார பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், நேரம் இலவை கூட்டியிருப்பாங்க. எப்போ இருக்குன்னு பார்த்தியா மாப்பிள்ள? அவர் எரிய வரேன், நம்ம எரிய வாங்குறதுக்குன்னு நம்ம அசையாம நிற்கணுமா? இருந்தாலும் மாப்பிள்ள அந்த பிள்ளை முகம் மனசுல பதிஞ்சிருச்சுடா. டேய் அதுக்கு நீங்க ஓட்டையை போட்டுறாதரா, ஏன்னா அதுக்குள்ள அவன் காயினை போட்டுருவாங்க. ஏன்டா சுருட்ட ஆத்தா கடை விரிச்சோடி கிடக்கு. கரண்ட் வேற அரை கரண்டா இருக்கு போலயே. தெரியல. தெரியல மாப்பிள்ள. என்னதா ஏவர்ல எப்படி போய் நல்லாதான் போயிட்டு இருக்கு. எங்கயா போயிருந்தியே? ஆளையே காணோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. இட்லி வைத்தா. உன் கையால சாப்பிட்டாதான் தா, சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. சாப்பிடியா? நீ என் புள்ள மாதிரியா? அப்ப நான் உன் புள்ள இல்லையா? நீ என் புள்ள மாதிரி தாயா. நல்லா சாப்பிடியா? ஏய் சாம்பார் ஊத்தா. அடிச்சன்னா மூஞ்சி. ஏய் விடுறா விடுறா, சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். சும்மாறா, விடுறா விடுறா, சின்ன பையன்டா, விடுறா விடுறா விடுறா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அருவா கம்பு கத்தின்னு சொல்றத கேளுங்கடா. உங்களை விட்டு அந்த ஆத்தாவுக்கு யார் இருக்கா? திருந்த பாருங்கடா. அட விடுத்தா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது தொண சொல்லிக்கிட்டே இருக்கு. டேய் விர்ரா, இதெல்லாம் என்ன புதுசா? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. எப்பா 45 ரூபாய் ஆச்சியா? கணக்குல ஏத்திக்க. இப்பவே 300 ரூபாய் ஆச்சு. ஏதாவது கொடுங்கய்யா. கொடுக்க மாட்டோமா? கொடுப்போம்ல. ஏதோ ஊரை விட்டு போறாப்புல பேசுற. பொறுத்தா எதையாவது கையில இருக்கிறதையாவது கொடுப்பா.
கையில் இருக்கிறத கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறது எங்கே என் பிள்ளையாத்துக்க அது வேறப்பா. என்ன வேற அதெல்லாம் தர முடியாது முடிஞ்சதை பார்த்துக்க வா. டேய் விட்றா கருப்பு. ஏய் கருப்பு உட்கார்றா. விட்றா. ஏய் உட்றா, நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாதுடா, உட்கார்றா. ஏய் உட்றா, ஏப்பா என்னடா ஆறீங்க உங்களை பார்த்துக்கண்ணா டேய் போக மாட்டியா டேய் மரியாதை என்கிட்ட போங்கடா. இருங்கடா டேய் ஆட்டா கரையில் இல்லையான்னு பாடுறா. டேய் ஆட்டாக்காரன் வந்து போடாமல்ல. உட்கார்றா கருப்பு, எத்தனை பேர் வந்தாங்க பாத்துங்க. உட்கார்றா கருப்பு. ஏய் கொஞ்சம் நில்லுப்புல, கொஞ்சம் பேசுன. ஏய் கொஞ்சம் நில்லுப்புல. நான் சொல்றத கேட்காம தப்புன்ட்டு ஜெயிலுக்கு போனல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுற? கண்மணி நில்லு, காதல சொல்லு, காதலனோட கோபமா. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? மதுரைக்குள்ள கத்தி அருவான்னு தூக்கி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லு பாப்போம். கோவிச்சு கதப்புல இந்த கத்தியாரெல்லாம் 2 நிமிஷம் தூக்கி போட்டுறேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி நிம்மதியாக வாழ்ந்துருவோம். நம்ம வாழ்றது இருக்கட்டும், நம்ம லவ் பண்றதும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. இனிமேலும் தெரிய வேணாம். 2 மாசத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம், சரியா? சரி புள்ள. சரி, எங்க வீட்டில் தேடுவாங்க, கிளம்புறேன். ஏன்பா உங்க மதுரையில் என்னென்ன ஃபேமஸ்? மதுரையில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, அப்புறம் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி, புரோட்டா, மீனாட்சி அம்மன் கோவில், மஹால், அப்புறம் இந்த மாதிரி ரவுடி பசங்க. இதாண்டி இங்கே ஃபேமஸ். சிரிக்காதடி, பேசாம வாடி. டேய் என்னங்கடாச்சு, ஆளு சிலமா நிற்கிறீங்க? டேய் மணி, அதான்டா கருப்போட ஆளு. மாப்பிள்ள கருப்பு நல்ல பிள்ளைய தாண்டா பிடிச்சிருக்கேன். மாப்பிள்ள ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுங்கள் சார். சரிங்க சார், அந்த வீடு தானே? சரி சார், வந்துடும் சார். ஓகே சார், ஓகே. யாரா மாப்பிள்ள? கஸ்டமர் மாப்பிள்ள. அப்போ நீயும் சுருட்டையும் கிளம்புங்க. சரி மாப்பிள்ள. கருப்பு வச்சாப்புல சரி மணி. நானும் கிளம்புறேன்டா. ஓகே மாப்பிள்ள. சரி மணி, நான் பார்த்து போயிட்டு வா. யாரப்பா நீங்கள்? சார் மெக்கானிக் சார். வண்டி ரிப்பேர்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஃபோன் பண்ணேன், உடனே வந்துட்டீங்களே, பரவாயில்லையே. காரு மழையில் நனைஞ்சிருச்சு, சரிங்க சார். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே சார். உடனே பார்த்துட்டீங்களா? பார்த்துருவோம் இரு சார். தம்பி, சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். இந்தாங்கப்பா சாவி, கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா, என் குழந்தை மாதிரி. ஓகே சார். சுருட்டா இது எப்படி? அப்பா என்ன வெயில். டே மாப்பிள, பேட்டரி கனெக்ஷன் கொடு. ஓகேவா? ஏய் மாப்பிள, பேட்டரி கனெக்ஷன் கொடுறா. என்ன பண்ற அவன்? சரியா? டேய் மாப்பிள, பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஆஹா, இங்க வந்து ஆரம்பிச்சிட்டியாடா? நாளைக்கு வெளியே வா, பார்க்குறேன். ஏய் சுருட்ட, நீ என்னதான் நட்ட சுத்தினாலும் அந்த ஃபிகர் உன்னை சுத்தாதுடா. என்னது சுத்தாதா? ஸ்பேனர் எடுத்து நெட்டை சுத்தாதான் டைட்டு. ஆனால் அந்த சுருட்டை ஃபிகரை பார்த்தல வெயிட்ரா, போடா. ரைட்ரா, என் வேலையை நான் பார்க்குறேன்டா. அந்த ஸ்பானரை குறா. இந்த முத்து ஸ்பேனரு ஏன் பேரா? சுருட்டை. சார்,
வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க சாவி. எவ்வளவு? 600 சார். 500 வச்சுக்க. சரிங்க சார். தேங்க்ஸ். சரிங்க சார். தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. இன்னுமா முடியல? வாடா. வாடா. பெரிய ஐஸ்வர்யா ராயை பார்த்துட்டேன். அடிக்க விழுந்துடாத. வா. கருப்பு தப்பு பண்ணிட்டியா கருப்பு? சுருட்ட நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு 100 முத்தம் கொடுக்கலாம்டா. குடுமாப்பில் கொடு. 100 முத்தண்ணா 200 முத்தம் கூட கொடு. அதுக்கு முன்னுக்கு இந்த இட்லியை சாப்பிடு. டேய் இதை மணிக்கிட்டு கொடுறா, மணி சாப்பிடுவான். இல்லைன்னா நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல. சாப்பிட்டேன் மாப்பிள்ள. முத்து இதை பொடி. அப்பா என்ன ஒரு வெக்க. இந்த இடத்த ஒரு ஏசி மாட்ட சொன்னால் மாட்டீங்களாடா நீங்கள்? மாப்பிள்ள நீ மணி சாப்பிடுங்க, நான் கருப்படை போய் ஐக்கியமாக போகிறேன். இங்கே பாடுறா, மனசன் படுக்க விட முடியாது. செருப்பு வச்சிருக்கான் பாரு, செருப்பு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பாட்டுக்க தூங்கிட்டு இருக்க. எந்திரா. ஏன்டா எத்தனை நல்ல கனவுடா. நானும் திரிசாவும் போடா. அவன் என்னடான்னா முழிச்சுக்கிட்டே கனவு காண்றான். நீ என்னடான்னா தூங்கிட்டே கனவு காண்ற. மாப்பிள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. மாப்பிள்ள ஏடா கருவாய் என்னமோ புதுசா பண்ற? சுருட்டி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது என்னடா மாப்பிள்ள? சாப்பிடு. தூக்கம் வருதுடா. திருசாட்டே போறேன்டா. டாடா. இப்படியே எக்கேடு கட்டு போங்கடா. இவங்க கிட்டயா படுக்கிறது? எப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு சாட்சி படுக்கவே முடியாது போல தெரியுது. எனக்கு சிவராத்திரி தான்டா. என்ன கருப்பு, அண்ணன் கிட்ட செலவு காசு செஞ்சு தான் வந்தோம். அண்ணன் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டா கருப்பு. டேய் கொடுப்பாடுறா, நம்மளும் கொடுக்காமலையா? என்ன கருப்பு ஒன்றும் கவனிக்க மாட்டேற? சொல்லிட்டீங்களே, கவனிச்சிருவோம். என்னடா கருப்பு? சும்மா தானே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்னே. அப்படியா? சரி வாங்க. அவங்கள எங்கடா? அண்ணே அவங்களாம் ஏரியாக்குள்ளே இருக்காங்கண்ணே. அண்ணே எதுவும் வேலை எது இருக்கானே? இப்போதைக்கு வேலை இல்லை. ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அண்ணன் வேலை இருந்தால் சொல்லி அனுப்புகிறேன். சரிண்ணே. செலவுக்கு வச்சுங்க. சரிங்கண்ணே. அண்ணே நம்ம கடை வியாபாரம் எப்படிண்ணே போய்கிட்டு இருக்கு? டேய் என்னடா கேள்வி இது? அண்ணன் கடையில் எப்பவுமே வியாபாரம் பரவரக்குண்டா. விட்றா சின்ன பையன் தானே. சரிண்ணே அப்போ வரோம்ண்ணே. சரிண்ணே வரோம்ண்ணே. அண்ணே கவனிக்க சொன்னீங்க, கவனிச்சிட்டோம். வரட்டானே. என்னங்கடா எப்பயும் சேர்ந்து வருவீங்க, அவங்கள காணோம்? வரேன். 2 இட்லியை கொடுத்தா. எவ்வளோமாச்சு? 2 பேருக்குமாப்பா? ஆமாம்மா. 30 ரூபா. இந்தாம்மா. ஒர்க் ஷாப் வேலையெல்லாம் எப்படிப்பா போகுது? அதெல்லாம் ஒன்றும் குறையில்லத்தா, நல்லா தானத்தா வருது. ஏன்டா அந்த அடிதடியை விட்டுட்டு வந்த வேலையை பார்க்க வேண்டியதானடா? ஆத்தா எங்களுக்கு அதான் மெயின். ஒரு சாப்பிட சைடு ஆத்தா. சாம்பார் ஊற்றுதா. மணி எத்தனை இது வரைக்கும்? உனக்கு மாவு இருக்கு. உட்காருங்க, இட்லி தாரு. அம்மா 6 இட்லி கொடுங்க.
இட்லி நல்லா இருக்குமா? என்னங்க எப்படி கேட்குறீங்க? இட்லி சும்மா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க. ஓ அப்படியா? அப்ப 2 முழம் கொடுங்க. இட்லி அப்படித்தான் 2 முழம் கொடுக்க முடியும். இந்தா இவர்கிட்ட இட்லி கொடுங்க. எப்படி 2 முழம் கொடுக்குறான்னு பாருங்க. ஆத்தா தோல்வியை ஒத்துக்கிறேன் ஆத்தா. இட்லியை கொடுத்து அனுப்பு. 18 ரூபா கொடுங்க. இந்தாங்க. யார் அந்த பிள்ளை இந்த பேச்சு பேசிட்டு போற? அதான் தா அன்னைக்கு சொன்னேன்ல கருப்பு ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு, அந்த பார்ட்டி தான் இது. டேய் மணி, வண்டியை நிப்பாட்டுறேன், 4 டீயா சொல்றா. இந்த சுருட்டை பொம்பளை பிள்ளைய பார்க்கறதுக்குன்னே டீ கடையில் வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஏய் டீயை குடிங்கடா, வாங்கடா. இந்த வரேன்டா. அண்ணே 4 டீயை போடல. சரி சிரட் எடுத்துக்கிறேன். டேய் வர வர சுருட்டை ஓவரா பண்ணிட்டு இருக்கான்டா. அவனுக்கு என்னடா கண்ணாடி பாக்குறது. யாருன்னு பாடுறாங்களா? வண்டி பண்றான். டேய் பாத்து போக மாட்டியாடா? டேய் நீ வார்த்தை வைக்க மாட்டியா? யாரு மேல கையை வச்சடே? டேய் விடுங்கடா விடுங்கடா டேய். டேய் இவனுக்கு கொல்ல போறடா. இங்க என்னடா நடக்குதுங்க? என்னடா என்ன விஷயம்டா? இல்லண்ணே டீ சாப்பிட வந்தோம். ஆட்டோ வச்சிருச்சுட்டு பிரச்சனை விடுறாங்கண்ணே. வண்டி எடுத்து நீங்க கிளம்புங்கடா. போடா விடுடா, அண்ணன் நைட் வந்து பாத்துக்கிறாங்களே. சரி சரி, உண்மைக்கே நீ ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன இப்படி கேட்டுட்ட? பிடிக்காம உன்னை எத்தனை நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஆனால் உன்னை கேட்கணும், கோச்சிக்க மாட்டியா? சும்மா சொல்லு, கோச்சிக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்லை பிள்ளை, முத பசங்களாம் டூர் போகிறாங்க, அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு. அதனால என்ன இப்போ? சந்தோஷமா போயிட்டு வா, என்னை ட்ராப் பண்ணிடு. வா பிள்ளை. முத்து இன்னைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு சரக்கு அடிக்கவே கூடாதுடா. போதை ஏற மாட்டேடா. சங்கார கூடி அங்க பாரு எவ்வளவு போதையில வராங்க. நம்ம இன்னைக்கு அடிச்ச சரக்கு கடையில் இருக்காங்க. டேய் வந்துட்டான் ஆல்டை கலைக்க. வரட்டும்டா. ஆமாடா மாப்பிள்ள, முதவனை விரட்டுறான், கேரம் போட தூக்குறோம்டா. வந்தா போறான் பாத்துக்கலாம். டேய் இன்னைக்கு ஆட்டையை கழிச்சானே டென்ஷன் ஆயிடும்டா மாப்பிள்ள. வரேன் மாப்பிள்ள, ஆட்டையை கழிச்சாதானே. விளையாண்டது கொஞ்சம் கிளம்புங்கடா. இப்பதானே ஆரம்பிச்சோம். அதான் சொல்றோம்ல, கிளம்புங்கடா. நே ப்ளீஸ் நே. டேய் இந்த பக்கம் வாங்கடா. நே வர வர ரொம்ப ஓவரா போறாங்கடா அவங்க. விடு மாப்பிள்ள, இவங்க ஒரு நாள் பாத்துக்கிறோம்டா. வணக்கம்மா. வணக்கண்ணே. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? என்னையா? திருநெல்வேலியில நமக்கு தொழில் போட்டியா ஒருத்தர் ரொம்ப இடைஞ்சல் பண்றானே, அவனை போட்டுறணும்னே. அப்படியா? போட்டுருவோம். தர்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருனே, எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு கொடுங்க. குட்டிப்புலி தம்பி பேரு குட்டிப்புலி, அவங்கிட்ட போட்டோ கொடுத்து விடுறேனே, வாங்கிக்கங்கண்ணே. தர்மாவே சொல்லிட்டாரு, கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவோம். ஏய் ஒரு ஷாப்பில் வண்டி நிப்பாட்டு.
ஆலமரத்தை வந்து சேருங்கடா. என்றா மணி அவங்களும் இன்னும் காணோம். அண்ணன் இன்னும் வரல போலையே. டே அண்ணன் இந்த இடத்துக்கு வாங்கடா, ஒரு முக்கியமான மேட்ரு பேசுறது சொன்னதுக்கப்புறம் சுருட்டை முத்து வராமல் இருப்பாடா. வந்துடுவாடா மாப்பிள்ள. இந்த வந்துட்டான் இல்லை. டேய் போண்டா, வணக்கம்டா. என்ன மணி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அண்ணே வந்துட்டாரா வந்துட்டு போயிட்டாரா? ஏ மணி ஒன்னத்தையா? நான் தான் வேலையாக இருக்கல, அவன் சும்மா தானே இருக்கா, அவனை பார்த்து கேளியா? டேய் என்னடா மூஞ்சிரு மாதிரி வச்சிருக்க? அட விடு மாப்பிள்ள, அவனுக்கு ஒரு காலம் வந்தா நமக்கு ஒரு காலம் வராதா என்ன? அள்ளி வராதா? வாங்கண்ணே. வாங்கண்ணே. வணக்கம்ண்ணே. வாடா தம்பி. ஏண்டா மணி எப்படா வந்தீங்க? வந்தோம். என்ன எங்கே வர சொல்லிருக்கீங்க? அது முக்கியமான வேலையா? எப்பயும் போல நம்ம ஊரில் எவனா போட வேண்டியிருக்கும் இல்லைண்ணே? இல்லடா கருப்பு, மொத வெளியூர் போறீங்கடா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. அண்ணன் உங்களை நம்பி வாக்கு கொடுத்துருக்கேன்டா. என்னண்ணே எப்படி சொல்லிட்டீங்க? உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும்ண்ணே, செஞ்சுட்டு வந்து சொல்கிறோம்ண்ணே. அதுதான்டா மதுரைக்காரங்க. இல்லை எப்போவும் போல கருப்புக்கிட்டே கொடுத்துருக்கடே. செஞ்சுட்டு வந்து அண்ணனை பாருங்கடா. ஏமாப்பிள்ள வெளியில போய் சம்பவத்தை பண்ணிட்டு அண்ணன் நம்ம பாராட்டு வரல. என்னடா அப்படி சொல்லிட்ட? உள்ளூரில் சம்பவத்தை பண்ணாலே அண்ணன் பாராட்டுவார். இப்போ வெளியூரில் போய் பண்ண போகிறோம், பாராட்டாம இருப்பாராடா? ஏய் மாப்பிள்ள இங்கே போகிற வாழ. டேய் இங்கே என்னடா பண்ணுறா? வாடா போய் பார்ப்போம். ஏய் கருப்பு 2 சிகரெட் வாங்கிட்டு வா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இது ஓகேல? இது வாங்குவோமா? அண்ணா இது கொடுங்கண்ணா. எத்தனை வேணும்? 6 கொடுங்க. இந்தாங்கண்ணா. என்னப்பா எவ்வளோ சாக்லேட் வாங்குற? எதுவும் விசேஷமா? என்னோட பிறந்த நாள்ண்ணா, அதான். ஏய் என்னையா கருப்பு, உங்களுக்கு பிறந்த நாள்ல நமக்குலாம் சாக்லேட் இல்லையா? டேய் சும்மா இருக்க மாட்டியாடா? காரியத்தையே கெடுத்துட்டியேடா. உன்னைத்தாண்டா எங்க போனாலும் கூட்டு போகணும், விளங்கிருண்டா. ச்சே என்ன பாப்பா? அந்த அக்கா சாக்லேட் கொடுத்தாங்க. ஐயையோ நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ சந்தோஷமா சிக்கிக்கிட்டு பறக்குதடி உள்ளுக்குள்ள கொண்டாட்டமா. கண்ணு ரெண்டும் பார்த்து புட்டா கலவரமேதும் இல்ல, முன்னும் பின்னும் முழிச்சுக்கிட்டு முளைக்குது காதலுள்ள. சித்தார கள்ளி சித்தார கட்டி ரோட்ல நடக்கிற பாரு, காளைய மனசட்டா தாடி போலதான் காத்துல விட்டுட்டா கேளு. கள்ளி சித்தாட கட்டி ரோட்ல நடக்கிற பாரு, காளைய மனசட்டா தாடி போலதான் காத்துல விட்டுட்டா கேளு. உண்மைய சொல்லி புட்ட எனக்கு மட்டும் பிறந்த புள்ள, உள்ளத்துல வந்து புட்டா உனக்கு நிகர் யாரும் இல்ல. ஐயையோ 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 ஐயோ ஐயா. உன்னை போல பொண்ணு நானு பார்த்ததில்லை நேசமா, பார்வையால வதக்கிற நீ பிரம்மன் தந்த வரமா. என்னென்னமோ சொல்லி சொல்லி எங்கிறிய ரசமா, மயக்கண்ணால் பார்த்தேனே மயக்குற கருவேலங்காட்டுல மல்லிச்செடி தான் பூத்து குலுங்குது பாரு, பூவுக்குள்ளையும் தேனை எடுக்கிற அம்மாடி நீ என்ன ஆளு. சொட்டியே கிறங்கி போட்ட பக்கம் வந்து பழகி போட்ட
சேர்ந்துட்டாலே உங்கிட்ட என்னோட நாடு. ஐயையோ ஐயையோ கொன்னு புட்ட யோ 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 எங்க அப்புறம் என்ன விட்டுட்டு மனச நீயும் திருடிட்டு போற. திருப்பி தரல நான் உன்னை பிடிச்சு கட்டி வைப்பேனே கண்ணுக்கு முன்னால. யோ 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 வெத்தல போல் செவக்குறேனே ஒன்னு எண்ணி நடந்தா. நீ திரையில் தவிக்கிறேனே கனவுல தொலைஞ்சா. உச்சந்தல சுழலுதடி உன்னை பார்த்த முதல. ஊருக்குள்ள யாரும் இல்ல உன்னை போல அழகா. கல்யாணம் பண்ணிக்க கனவெல்லாம் நிஜமாக்க குறிக்கிறேனே இப்போ நாளு. கண்ணுக்குள்ள பதிஞ்சு புட்ட இன்னும் என்ன இணைஞ்சுக்கிட்ட. நெஞ்சத்தை நீ தொட்டு புட்ட கிட்ட வந்து ஒட்டி கிட்ட. இணையா எனக்கு இணையா பக்கம் வந்து போது. ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்போம் ஒன்னு விட வேற ஏது. ஐயையோ ஐயையோ கண்ணு புட்ட ஐயையோ நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ சந்தோஷமா சிக்கிக்கிட்டு பறக்குதடி உள்ளுக்குள்ள கொண்டாட்டமா. கண்ணிரண்டும் பார்த்து புட்டு கலவரம் ஏதுமில்ல. முன்னும் பின்னும் முழிச்சுக்கிட்டு முளைக்குது காதல் உள்ள. சித்தார கள்ளி சித்தாட கட்டி ரோட்ல நடக்கிற பாரு. களைய மனச காத்தாடி போல காத்துல விட்டுட்டா கேளு. விட்டார கண்ணா விட்டார கட்டி என்ன மாய கெட்ட ஆளு. மழைய மாத்தி ஜோடியா போய் இன்னும் பல ஜென்மம் நூறு. உண்மைய சொல்லி புட்ட எனக்கு மட்டும் பிறந்த புள்ள. சிந்தையில நுழைஞ்சு புட்ட சங்கடம் ஏதுமில்ல. ஐயையோ 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 ஐயோ ஐயோ. டேய் ஆயுத பூஜை முடிஞ்சு 3 நாள் ஆச்சுடா. இன்னும் வாடா இதை வச்சிருக்கீங்க? ஏ மணி இந்த ஆயில் ஃபில்டர் வாங்கிட்டு வா சீக்கிரம் போ. வரேன் போல. என்ன மாப்பிள்ள அண்ணன் திடீர்னு வெளியில் போய் சம்பவம் பண்ண சொல்லிட்டாரு. மாப்பிள்ள விர்றா அண்ணன் சொல்லி எதடா செய்யாமல் இருந்திருக்கோம். சம்பவம் வெளியூராக இருந்தால் என்னடா இப்போ வாடா பார்த்துக்கலாம். என்ன மாப்பிள்ள? ஆமாண்டா மாப்பிள்ள பண்ணணும் முடிவு பண்ணோம்ல பண்ணிடுவோம்டா. மாப்பிள்ள பண்ணிருன்னு எனக்கும் தெரியும்டா. ஆனால் வெளியூருன்னு சொன்னதாண்டா கொஞ்சம் பயமாக இருக்கு. டேய் ஏன்டா பயப்படுற? நம்மெல்லாம் மதுரைக்காரங்கடா, இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்க. நமக்கு ஒன்றும் இது சம்பவம் இல்லை, தைரியமாறா. அவன் தைரியமாக இருக்கிறது இருக்கட்டும்டா. முத வெளியூர் போகிறான். பெருமாள் பட்டியில் புதுசாக பொருள் அடித்து கொண்டுக்கிட்டு போகிறோம். வாங்கடா போ. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணே. இந்த பற்ற பெருமாளை மறந்துட்டேல. நல்லா இருக்கோம்ண்ணே. உங்களை மறந்துடுவோமாண்ணே. கருப்பு இந்த வட்டம் அருவாவா கத்தியா? வழக்கம் போல அருவா தானே. அதில் என் மூஞ்சி சும்மா பல 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 பலன்னு தெரியும்ண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு நானே வந்து வாங்கிக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம்யா. சரிண்ணே வரவா போ. வாயா போலாம். அண்ணே ஒரு விஷயம்ண்ணே, முத வெளியூர் போகிறோம். கொஞ்சம் பார்த்து என்ன அப்படி சொல்லிட்டீங்க, தரமாக செஞ்சிருவோம்யா. அதான் அண்ணே சொல்லிட்டாரா, ரெடி பண்ணி பாரு. வாடா வரோண்ணே. சரி. ஏண்டா எனக்கு கொஞ்சம் சரக்கு கொடுங்கடா. நீங்களா குடிக்கிறீங்களாடா சரக்கு? ஏடா அப்பல இந்த வேலையில நல்லா பாடுறா பொம்பளை மாதிரியே. துவைக்கும் போது உங்களுக்கு பொம்பளை தான்டா தெரியும். துவைச்சு முடிஞ்சு போட்டு தானே உங்களுக்கு ஆம்பளையா தெரியுவேன். சொல்லிட்டான்டா ஆம்பளை. வாயை பொழந்துட்டிக்கிறது நமக்கு தெரியாது. மாப்பிள்ளை கொஞ்சம் சைடு சைடியா. கருப்பு கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடு. என்ன கருப்பு ஸ்நாக்ஸோட சோப்பை கொடுக்குற? டேய் நான் எங்கடா கொடுத்தேன்? அவன் கொடுத்தான். அடிங். டேய் சரக்கு ஊத்தாங்கடா, சரக்கு ஊத்தாங்க. டேய் சரக்குடா, டேய் சரக்குடா, சரக்குடா, டேய் சரக்கு. மாப்பிள்ளை ஓ சரக்குடா, மாப்பிள்ளை ஓ சரக்குடா, மாப்பிள்ளை ஓ சரக்குடா, மாப்பிள்ளை. இந்தா சுருட்ட.
கருப்பு சொன்ன மாதிரியே சும்மா அருவா பல 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 பலன்னு இருக்கு. பெருமாள் பட்ட அருவானா அருவா தான். என்னையா அப்படி சொல்ற? பெருமாள் பட்ட அருவானா சும்மாவா? அவளை விடல. மற்ற பற்ற அருவாளா போட்டா தானே உசுறு போகுது. இதுவே பெருமாள் பற்ற அருவாளா பார்த்தாலே உசுறு போகுது. வாடா கருவாயா. என்ன மாப்பிள்ள பெருமாள் நல்லா அருவா அடிச்சிருக்காரா? அருவாவை தரமா அடிச்சிருக்காரு மாப்பிள்ள. சம்பவத்தை தரமா பண்ணிடுவோம் மாப்பிள்ள உத்துடா காலா. நீங்க வரவும் கூட்டிட்டு வர சொல்லிட்டு அவன் டீ கடைக்கு போயிட்டான்டா. அருவா பாரு மாப்பிள்ள சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே மாப்பிள்ள, வெளியூர்னவும் தரமா அடிச்சு கொடுத்துருக்காரு. சரி மாப்பிள்ள இந்த வச்சுட்டு வா, டீ கடைக்கு போலாம். மாப்பிள வாடா. வாடா சீக்கிரம். வாங்க இப்பதான் வண்டியில் போகுது. எங்கடா? இப்போ சொல்கிற மாப்பிள்ள உண்மையாக அந்த புள்ள நீ நினச்சிருந்துச்சுன்னா எங்கே தான் தேடி வரும் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள போவோம். மாப்பிள்ள நாங்கள் இருக்கோம்டா. அந்த புள்ள எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி உங்க கூட சேர்த்து வைக்கிறோம்டா. அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன விஷயத்தை முடிச்சுட்டு வந்து அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைப்போம்டா. சரக்குடா உள்ள பணம்டா. விடுமாப்பிள, அதான் சுருட்ட சரக்கு இருக்குல்ல. சரக்கு மேலே கையை வச்சு உன்னை கொன்னே போடுவேன் பார்த்துக்க. மாப்பிள்ள கொஞ்சம் இருடா. அவங்க 2 பேரும் உன்னை சேர்த்து வைக்கிறேன் இல்லையா? உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. கருப்பு ஒன்று பண்ணு. நீயும் மணியும் கார் எடுத்து ஒரு ஷாப் வந்துருங்க. நானும் முத்தும் அங்கே வெயிட் பண்ணுறோம். டேய் சீக்கிரம் வாங்கடா. திருநெல்வேலி என்ன பக்கத்துலயா இருக்கு? 150 கிலோமீட்டர் போகணும்டா. வரேன்டா.
என்னடா சுட்ட நீ பாட்டுக்கு ஜாலியா படுத்திருக்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னது ஜாலியாக படுத்துக்கண்ணா? உனக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. ஏய் சும்மா இப்படி வெட்டியா பேசிட்டீங்க. ஆளும் வரல போட்டோவும் வரல, நானே கடுப்புல இருக்கேன் தெரியுமா? ஆமாண்டா, எவ்வளோ நேரம்டா ரூமில் இருக்கிறது? அப்போ அண்ணனுக்கு போன போடு. யாரியா அண்ணே? குட்டி புள்ளியா? வாயா உள்ள. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. சும்மா உட்காரியா? இல்லை இருக்கட்டும்ண்ணே. ஏய் குட்டி புள்ளி உட்காரியா? இருக்கட்டும்ண்ணே. என்னையா ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கண்ணே. இந்தாங்கண்ணே. சரி இவனை பாடுறா சித்திரத்தில் பஞ்சு மிட்டாய்க்கிற மாதிரி இருக்கான். மாப்பிள்ள இவனை அசால்ட்டா போடலாம்டா. மாப்பிள்ள இவனை போடதான் எவ்வளோ தூரம் இருக்குமா? அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி அசால்ட்டாலாம் போட முடியாதுண்ணே அவனை. சரிண்ணே வரண்ணே. சரி சரி நான் 1 மணிக்கெலாம் வந்துடுறேன்டா. சரி பார்த்து போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா. சரி சரி 1 மணிக்கெலாம் வந்துடுறேன். சரி சரி ரைட். நான் கூட என்னம்மா நினச்சேன் கருப்பு, திருநெல்வேலிக்காரனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் சொல்லி எதனை செய்யாமல் இருந்திருக்கோம்? அது இல்லைடா கருப்பு. இல்லைண்ணே 10 வயசில் தெருவில் பசியோடு சுற்றி இருந்தீங்களே, எங்கள் பசியை போக்கணும் நீங்கள். உங்களுக்கே நீங்கள் உயிரியே கொடுப்போம்ண்ணே. உயிர் என்னண்ணே உயிர்? இந்த உயிர் இருக்க காரணமே நீ தானே. மணி சொல்கிறதும் சரிதானே. பிறந்ததுலேருந்து பெற்றவங்க முகத்தை பார்த்ததே இல்லைண்ணே. எங்களுக்கு எல்லாமே நீ தானே. பெற்றவங்க என்னடா பெற்றவங்க, அண்ணன் இருக்கண்டா, நான் தாடா உங்களுக்கு உயிர். வாங்கடா பாவம். எவ்வளோமா? 15 ரூபாய் ஆச்சுப்பா. அத்தா கொஞ்சம் சாம்பாரை ஊற்று.
ஆச்சு? கருப்பு ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆத்தா. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவன் பாட்டுக்கு போறேன். நேத்து எங்கடா போயிருந்திய? அவனை கேளு, 2 இட்லி கொடு. என்னைக்கு 10 இட்லி திம்பி, அன்னைக்கு 2 இட்லியோட போறான் ஐயா. அவனை விடுத்தா, அவன் அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே திரியிறியா? நீங்களாவது தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைங்களப்பா அந்த பிள்ளையோட. நல்லா இருந்துட்டு போறேன். அதை தானே செய்ய போறான். சேர்த்து வைக்கிறது இருக்கட்டும்பா. வர வர ரொம்ப குடிக்கிறிய. இந்த ஆத்தாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. சும்மா இருத்தா, எவன் குடிக்காம இருக்கான்? ஏய், தொண இருக்காட்ட சாப்பிட்றா, கிளம்புண்டா. வணக்கம் ஐயா. இந்தாப்பா. வர்றாம்பா. நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளும் தவறாமல் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக அம்மன் அருள் பெறுமாறு. டேய் கருப்பு, ஒரு 500 தான் குடுறா. ஏய் எதுக்குடா? குடுறா, திருப்பி தரேன்டா குடுறா. ஸ்ரீ ரணகாளியம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்தா. பக்த சபை சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்கொள்கிறேன். ஆகா, பலசரக்க பல விதமாக வாங்கலாம்டா. இந்தாடா. டேய் நான் சொன்னதான்டா செய்வேன். இந்தாடா. ஏய் வர வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாமல் போச்சுடா. என்னைக்கு அதுல அப்படியா? சரி, அணி துணி எழுதிக்கங்க. இந்தப்பா முருகேஷா, இந்த ரசீதை இந்த பையில வருஷம் திருவிழா அமர்காலப்படுத்திடுவோம்ப்பா. சரிண்ணே, கண்டிப்பா பண்ணிடுவோம்ண்ணே. சரிண்ணே. டேய் திருவிழா ஆரம்பிச்சாச்சுடா. இந்த தடவை ஆத்தாக்கு ஏதாவது செய்யணும்டா. எப்பயும் போல சேலை எடுத்து கொடுத்துருங்க கருப்பு. அப்போ ஒன்று பண்ணு முத்து, நீயும் மணியும் பழக்கடையில் போய் அண்ணன்ட்ட பணம் வாங்கிட்டு வந்துருங்க. நாங்கள் ஒர்க் ஷாப்பில் இருக்கோம். நீங்கள் வந்த உடனே ஆத்தாக்கு சேலை எடுக்க போவோம். சரி மாப்பிள, நாங்கள் போய் பணம் வாங்கிட்டு ஒர்க் ஷாப் வந்துடுறோம். அண்ணே எவ்வளோ ஆச்சுண்ணே? 31 ரூபா ஆச்சு. மாப்பிள அந்த 1 ரூபாயை கொடு. ரூபாயை அடுத்த மாதம் கொடுக்குறோம். அட பாவிகளா, 500 ரூபாயை கண்ணில் காமிச்சிட்டு 30 ரூபாய் கடன் சொல்லிட்டு போகிறாங்க பாரு. ஏய் எங்கே அவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் கடையில் இருக்காங்கண்ணே. அண்ணே எங்கண்ணே? இப்போத்தான் வெளியே போகிறாப்ல. அப்போ அவருக்கு போன போடு. ரிங்கு போ. ஹலோ அண்ணே, நான் இப்போ கடையில் தானே இருக்கேன். முத்துவாப்பா? அண்ணே நம்ம ஏரியாவில் திருவிழா வருதுண்ணே. ஒரு 5000 ரூபா பணம் வேணுங்க. போன பால்கிட்ட கொடு. இந்த தாரானே. அண்ணே டே பாலு, டேபிள் கீழே அண்ணன் பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்து முத்துட்ட கொடு. சரிண்ணே சரிண்ணே, எடுத்து கொடுத்துண்ணே. சரி. ஏங்க அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன தர போறீங்க? உனக்கு முத்தம். என்ன அவனே அண்ணன் சொல்ல உட்காண்ட போல. அப்படியா மாப்பிள? அண்ணே வரண்ணே. சரியா. ஏய் மாப்பிள, வர்றாங்க மாப்பிள. அவங்க என்னடா மாப்பிள, அண்ணன்ட்ட பணம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு மாப்பிள. அண்ணன் இல்லை, அண்ணன் சொல்லி பால்ட்ட வாங்கிட்டு வந்தேன். ஏய் கிளம்புங்கடா, ஆத்தாக்கு ட்ரெஸ் எடுக்க போவான். ஏய் போலாம் மாப்பிள, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். டேய் ஆத்தாக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்டா கருப்பு. ஏய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வாங்கப்பா, வெளியில் நிற்கிறேன். எங்கடா போனிய? அது ஒன்றும் இல்லை, திருவிழா வருதுல்ல, ட்ரெஸ் எடுக்க போனோம். அப்படியே உனக்கு சேலை எடுத்துட்டு வந்தோம். இந்தாத்தா, நாளைக்கு கட்டிட்டு வாத்தா, எல்லாம் கோயிலுக்கு போவோம். மணி எங்கடா? அவன் சாப்பாடு வாங்கிட்டு ஒர்க் ஷாப் போயிட்டான்தா. அப்படியா? ஏண்டா
நாளைக்கு அப்ப சீக்கிரம் வந்துருங்கடா, சேர்ந்து கோயிலுக்கு போவோம். சரிடா வர்றோம். நாளைக்கு கறி சாப்பாடு ரெடி பண்ணி வை. சரியா, போயிட்டு வாங்க. அபிஷேகம் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் வந்து அம்மனின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து முளைப்பறிவு மூலமும் வாழை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்பதை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் டேய் நீங்க ஆத்தா வீட்டில் வயிறு ஃபுல்லாக ஒரு பூட்டு போட்டுருவோம்டா. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுலே இருக்காதடா. முதல்ல கோயிலுக்கு போவோம் வாடா. என் பிள்ளைகளாடா நீங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்க 4 பேருக்கும் சுத்தி போடணும்யா. ஆத்தா முதல்ல சுற்றி படுத்து இருக்கட்டும், வா நம்ம கோயிலுக்கு போவோம். சரி வாங்கயா போகலாம். ஆத்தா நீ கோயிலுக்கு போய்கிட்டு டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடும். பறையிலே டீ கடையை பார்த்துட்டியலா? உங்களை திருத்தவே முடியாதுடா. சரிதா நீ போத்தா, நாங்கள் வர்றோம். சரி சீக்கிரம் வந்துருங்கடா, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும். சரிதா, பார்த்து போயிட்டு வா. மாப்பிள குடு மாப்பிள அப்படியே. இந்தாயா இந்தாப்பா. பாயா என்ன மணி பயமா செலவு பண்ற? ஏன் மாப்பிள்ள இப்படி ரேட் பண்ற? சரிட்டு இங்க பாடுறா வெள்ளையும் சொல்லுமா வராங்க. டேய் சீட்ல எடுத்து டக்கு வைடா. என்னடா புதுசா அரசியல் சேரப்பறாங்களா? நீங்க எல்லாம் அரசியல் சேர்ந்தா ஏன்டா சீட்டு தரது? நீ வேற. டேய் என்னங்கடா இங்கே உட்காந்துருக்கீங்க? திருவிழாக்கு போலையா? டேய் போய் சாமி கும்பிடா போங்கடா. இவங்க போய் சொல்ல மாட்டாங்க. லூசு போயிரு போங்கடா. ஐயா நல்லா அள்ளி சாப்பிடுங்க ஐயா. ஒன்னே மாதிரி ஆத்தா அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்களும் இப்படி தகுதியா சுத்தி இருக்க மாட்டாத்தா. இப்ப என்னையா கெட்டு போச்சு? இனியாவது நல்லா பொழைங்க ஐயா. ஆத்தா அண்ணனுக்கு அப்புறம் நீ தான் எங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்க. உன்னை உசுறு வரைக்கும் மறக்க மாட்டாத்தா. ஏயா அப்படி சொல்றீங்க? 100 வயசு நீங்க எல்லாரும் நல்லா வாழனியா, அதான் அந்த ஆத்தாளுடைய ஆசை. அட பிடித்தா அண்ணே. ஏ தர்மா வாயா வாயா. ஏ தர்மா ஆளையே பார்க்க முடியல. என்னய்யா திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம? யார் அந்த பையன்? எல்லாம் விவரமா சொல்றேனே, உட்காருங்கண்ணே. உட்காருப்பா. பரவாயில்லண்ணே. என்ன விஷயம் தர்மா? அண்ணே அது வந்து எதுவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் சொல்லு தர்மா. எதுவும் காசு பணம் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்புறம் என்ன தர்மா, சும்மா சொல்லு. அண்ணனை பார்க்க 2 விஷயமா வந்தேன். கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாம இருக்கு. சரி. முந்தி மாதிரி இறங்கி வேலை பார்க்க முடியல. சரி தர்மா. இந்த பையன் பேர் சங்கர். ஊரில் என் கூட இருந்து எனக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டான். இவன் வேற என்னையவே நம்பியிருக்கான். நான் என்ன நம்புறதை விட உங்களை தானே ரொம்ப நம்பியிருக்கேன். பையன் ரொம்ப நம்பிக்கையான பையன். எந்த வேலை கொடுத்தாலும் தைரியமாக செய்வேன். ஏ தருமா, இதுக்கா இவ்வளோ தூரம் வந்த? ஒரு ஃபோன் பண்ணிட்டு இவனை பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்க வேண்டியதானே? தருமா நீ எனக்கு பழைய ஆள், உனக்காண்டி இது கூட நான் செய்யாம எப்படி? இனிமேல் இவன் தம்பி. இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்கு. சரி தருமா, ஒரு விஷயம் இது. இன்னொரு விஷயம் என்ன? எனக்கு வேண்டிய ஒரு பார்ட்டி ஒன்று தூத்துக்குடியில் ஒரு ஆளை போடணும்னு சொன்னாங்க. இப்போ நான் இருக்கிற நிலைமையில் என்னால் எதுவும் முடியாது. அதான் அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். என்னங்கண்ணே?
இதுதான் நான் சொன்ன பார்ட்டி. இவனை தான் நீங்கள் போடணும். இவன் பேர் வீரவாண்டி, அட்ரஸ் பின்னாடியே இருக்கு. அதை மட்டும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாக வாங்கி கொடுத்துறேன்னு. இதையும் கூட போன்லேயே சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இவன்ட சிட்டியை கூட கொடுத்து அனுப்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தங்கப்பா பசங்கிட்ட நாளைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிங்க. அப்போ நான் வரவானே. சரி தர்மா. வரவாப்பா. உன் பேர் என்ன சொன்னாரு? சங்கர். சரி வாடா. டேய் என்னடா டீ வாங்கியிருக்க? ஒன்றும் விளங்கவே இல்லையே. டீ மாத்திரமாடா விளங்கல, என் வாழ்க்கையும் தான்டா. டேய் என்னடா சொல்கிற? ஆமாடா மாப்பிள்ள, நாளைக்கே கருப்போட ஆள் கிடச்சி கருப்போட சேர்த்து வச்சுக்கேன். இனிமேலும் இந்த அருவாக்கத்தில் நம்ம தூக்க முடியுமா? அதான்டா சொல்கிறேன், பேசாமல் தெரிஞ்சிருவோம்டா. நீ சொல்கிற மாதிரி திருந்திடலாம்டா. ஆனால் அண்ணன்ட்ட எப்படா சொல்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள என்ன கருப்பு, எங்கே போன? நம்ம ஏரியா பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அங்கே இருக்க பெருசு உன்னைய கேட்டார். ஓ அப்படியா? அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே. வரேன்டா. கருப்பு பையன் நமக்கு வேண்டியப்பட்ட பையன்டா. நம்ம வேலை தான் பார்க்குறான். கூட வச்சுங்கடா. சரிங்கண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இன்னொரு விஷயம் கருப்பு, தூத்துக்குள்ளேயே முக்கியமான ஆள். அவனை போடணும்டா. கொண்டாடா போட்டாவ. பின்னால் அட்ரஸ் இருக்குது. அண்ணன் ஒரு வேலையாக இருக்கேன். பிறகு எதாக இருந்தாலும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்க. சரிங்க. பேர் என்ன பாஸு? சங்கர். எந்த ஊர்? நாகர்கோவில் பாஸு. நம்மள தான் பார்க்குறீங்களா? ஆமாங்க பாஸு. கேஸ் கீஸ் எது இருக்கா? 3 கேஸ் இருக்கு பாஸ். 3 கேஸ் இருக்கா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம தெரிஞ்சு வாழலாம் நினைக்கிறப்ப அண்ணன் அதுக்குள்ளே ஒரு வேலை கொடுத்துட்டாரு. அதான் மாப்பிள்ள. விடு சுருட்ட, அண்ணனை காட்டி சம்பவத்தை பண்ணிட்டு வந்து தெரிஞ்சிருவோம்டா. சரிடா மாப்பிள்ள. அது சரிங்க பாஸு. சிகரெட் வாங்கினேன். பக்கத்தில் கடை எங்கே இருக்குது பாஸு? நேராக போய் லெஃப்ட் திரும்ப பாஸு. வா கருப்பு. ஒரு சீட்டு விடுங்கண்ணே. இந்தாயா. அண்ணா ஒரு ஷர்ட் கொடுங்க. அதான் ஆளுக்கே தெரியுதுல, தள்ளி நின்று ஊதியா. அதான் ஊதுரம் தெரியுதுல, நீ தள்ளி இல்லையா? ஏண்டா போயா வாயாங்கிறா. டே மாப்பிள்ள, அண்ணனுக்கு ஒரு டீ சொல்கிறா. என்ன டீ சொல்லிட்டு இருக்க? கணத்தில் கை வச்சுட்டு இருக்க? எவனே தெரியலடா, அடிச்சுட்டு போயிட்டான்டா. எவன்டா அவனை அடிச்சது? எவன்டா? நான் மறுபடியும் அண்ணன் வெளியில் போய் சம்பவம் பண்ண சொல்லிட்டாரு. அட விடு மாப்பிள்ள, திருநெல்வேலி சம்பவத்தையே தில்லா பண்ணிட்டான். தூத்துக்குடி தானே, தூக்கிடுவான். அது இல்லை மாப்பிள்ள, கருப்பையே அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதா இல்லை சம்பவம் பண்ணுறதா ஒரே குழப்பமாக இருக்கு மாப்பிள்ள. ஆமாடா மாப்பிள்ள, கருப்போட மேட்டே மறந்துட்டோமேடா. இருமுத்து, அண்ணன் சொன்ன விஷயத்தை முதல் முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கருப்பு, உன் வாழ்க்கையே மறந்துட்டு அண்ணன் சொன்ன சொல்லுதான் முக்கியம்னு நினச்ச பார்த்தியா? உன்னை நினச்சாலும் எனக்கு பெருமையாக இருக்குடா. அட விடு மாப்பிள்ள, நம்ம இருக்கிறதே அண்ணன் காண்டி தானடா. கருப்பு சொல்றது சரிதான்டா மாப்பிள்ள. தூத்துக்குடி சம்பவத்தை முடிச்சுட்டு வந்து அழகுல கருப்பு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம்டா. சரி மாப்பிள்ள. நீங்க எல்லாம் நண்பனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. பஸ் கருப்புக்கு எதுவும் பிரச்சனை பஸ்? எனக்கு ஒன்றுமே புரியல பஸ். அது ஒன்றும் இல்லை பாஸ், கருப்பு ஒரு பிள்ளைய காலிக்கிறேன். நாங்களாம் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் ஒரு வேலை கொடுத்துட்டாரு. அதான் பாஸ். சுருட்ட, என்ன பாசு பாசுன்னு கூப்பிட்டு இருக்க? பங்காளின்னு கூப்பிடுறா. சரி மாப்பிள்ள, அப்படியே கூப்பிட்டுருவோம். சங்கரு, நீயும் தாயா? சரி பங்காளி. அந்த பொண்ணு எந்த ஊரு? அதான் பங்காளி, நம்ம ஏரியாவில் அந்த பொண்ணை பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு நம்ம ஊர் தானா? பங்காளி, அந்த புள்ள வெளியூரியா? அப்படியா? சரி பங்காளி, என்னால முடிஞ்ச உதவியை நானும் பண்றேன். டேய் மாப்பிள்ள, பேசினா பேசிட்டு போண்டா. கிளம்புடா, தூத்துக்குடி போனோம். போலாம் மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் ஒர்க் ஷாப் போய் வண்டி எடுத்துட்டு குவார்டர்ஸ் வந்துருங்க. வர்றோம். வந்துட்டான் பாரு, இலவ எடுத்தவன் இலவ கூட்டுறது. நீ ஒரு அமைதி ஒரு காதில் கட்டுற போது.
டேய் இங்கே வாங்கடா இங்கே. என்னடா இவங்க 4 பேர் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆடியோ செஞ்சு வரீங்க, வேமா வாங்கடா. இவங்க 4 பேர் சுற்றுற பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்கு மாப்ள. எங்கடா போயிட்டு வரீங்க? கம்மாய்க்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறோம்ண்ணே. கம்மாய்க்கு போயிட்டு வரேன், பம்பாய்க்கு போயிட்டு வரேன். அடிச்சேண்ணா. ஏய் இங்கே முதல்ல வா. என்னண்ணே பையில் என்னடா வச்சிருக்க? ஒன்றும் ஒன்றும் இல்லையா? அடா ஒன்றும் இல்லைன்னு சிகரெட் வச்சிருக்கா? ஏன்டா உனக்கு இந்த வயசில் சிகரெட்டா? ஏண்டா இந்த வயசில் உங்களுக்கு சீரட்டு கேட்குதாடா? ஓடுங்கடா. சரிண்ணே. டேய் இங்கே வாடா. பாக்கெட்டில் எவ்வளோடா வச்சிருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. காசு எவ்வளோடா வச்சிருக்க? கம்மியாக தான் இருக்குண்ணே. நாங்களே செலவுக்கு இல்லாமல் போடா. இந்த பசங்க யாருங்க பங்காளி? எல்லாம் நம்ம ஏரியா பசங்க தான் பங்காளி. அப்படியா பங்காளி? நீங்க எதுக்குடா நம்ம பையில இருந்து சிகரெட் எடுத்தாங்க? நம்மளே அங்கங்க சிட்டே போட்டு வரோம், நம்மகிட்டே சிட்டே போட்டு போறான் மாப்ள. ஆமாம் மாப்ள, இவங்க எல்லாம் இந்த ஊரில் இருக்க வரைக்கும் நம்மளால் தலையெடுக்க முடியாதுடா. இப்போ என்னடா பண்ணணுன்ற? அப்படியே ஒன்று வச்சு நீ பண்ணலாம் நொன்னலான்னு விடுறா மாப்ள, நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம். வாங்கடா. இவ்வளோ நேரம் என்ன பண்ண? கோவிச்சுக்காதப்புல, ஒர்க் ஷாப்பில் கொஞ்சம் வேலையாயிருச்சு, அதான் வர முடியல. சரி, ஏதோ அவசரமாக பேசணும் வான்னு சொன்னியே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை புள்ள, அண்ணன் வந்து தூத்துக்குடியில். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, என் மூஞ்சிலே முழிக்காத. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு புள்ள. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். நீ வெளியே போய் ஒவ்வொருத்தனையா கொள்ற, எனக்குள்ள இருந்துட்டு என்னையும் கொண்டுட்டு இருக்க. இந்த மாதிரி நான் தினமும் சாகிறதுக்கு ஒரேடியா செத்துடலாம். கருவாச்சி செல்ல கருவாச்சி உம்மனை இப்போ ஏன் கல்லாச்சி ஊருக்கு பாரமா நான் இருந்த வேளையில ஊரையே திரும்பி பார்க்க வச்சது நீ புள்ள ஊருக்கு பாரமா நான் இருந்த வேளையில ஊரையே திரும்பி பார்க்க வச்சது நீ புள்ள கருவாச்சி செல்ல கருவாச்சி உம்மனை இப்போ ஏன் கல்லாச்சி போகாதடி நீ போகாதடி எய்தாமல் நீ தூரம் போகாதடி பாராமலே நீ போனாலுமே தாங்காமலே நான் துடித்தேனடி காற்றாலை போல் தள்ளாடியே மீளாமலே நான் தவித்தேனடி என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் நீ இல்லாத நொடி பொழுதும் என்ன செய்வேன் என்ன சொல்வேன் நான் என்ன சொல்வேன் பொய்யுண்டு மெய்யுண்டு என்ன சொல்வேன் வெட்டருவாழ சத்தியமா விட்டு புடுறேன் கட்டிக்கடி சத்தியமா நீ இல்லை இன்னா இப்பவே நான் சாவேனடி
கருவாச்சி செல்ல கருவாச்சி உமன இப்போ ஏன் கல்லாச்சி கருவாச்சி 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 ஏன் கருவாச்சி கருவாச்சி கருவாச்சி. சங்கர் இங்கேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம எதில் போகிறதுன்ற பொறுத்து இருக்கு பங்காளி. என்னையா சொல்கிற? ஆமாம் பங்காளி, காரில் போனால் 3 நாள் ஆகும், காரில் போனால் 3 மணி நேரத்தில் போயிடலாம் பங்காளி. டேய் இப்போ ஏன்டா அதை கேட்குறா? அது இல்லை மாப்பிள்ள, தூத்துக்குடிங்கவும் ரொம்ப தூரம் நினச்சி 5 ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன். அவனை கேட்டா 3 மணி நேரம் சொல்கிறான். நான் வேணா ஒரு 4 ட்ரெஸ் வெளியே எடுத்து வச்சிருவா. மாப்பிள்ள உண்மையிலேயே சுருட்ட பெரிய ஆள் தான்டா. டேய் அவன் சுருட்டன்னு பேர் வச்சதே சுருக்கமாக இருக்கிறதுனால இல்லடா, கருப்பு அவன் விளக்கமான விஷயத்த சுருக்கமாக சொல்கிறாங்களா அதனால தான்டா. டேய் சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காங்கடா, வாங்கடா போலாம். உன்னைய பற்றி கருப்புட்ட பெருமையாக பேசினேன் பார்த்தியா, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ்ரா சங்கர். வாரம்யா, என்னடி ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? அப்பா இறந்துட்டாருப்பா. ஏய் என்னடி சொல்ற? ஆமாப்பா, நான் கிளாஸ்க்கு போயிட்டு வீட்ல வந்து பார்க்கும்போது அப்பாவை யாரோ வெட்டி போட்டிருந்தாங்கப்பா. ஐயோ யாருன்னே தெரியலப்பா. ஐயோ போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கு. எனக்கு அங்க அப்பா விட்ட வேற யாரும் இல்லை. அழுகாதடி, இல்லைன்னு உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை பார்க்க கிளம்பி வந்துட்டேன். ஃபோன் கூட பண்ண முடியல. ஏன்பா, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இது உன் வீடு, நீ எப்பனாலும் இங்க வரலாம். ஆமா சுமதி, அம்மா எங்க? இங்கே தான் பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்கப்பா. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நானும் அம்மாவும் இருக்கோம். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கய்யா. வீரபாண்டியா வீடுங்கயா இருக்கு? இன்னைக்கு கோயில்ல திருவிழாங்க. சரிங்க ஐயா அங்கதான் இருப்பாரு. நீங்க நேரா போய் வலது கை பக்கமா போயிடணும். நேரா போய் வலது கை பக்கம். சரிங்க வரேங்க. ஆமா. சாமி வருது தங்க தேரில் ஆடி வருது, பூமி தாயும் சிரிச்சு கூலுங்க அண்ணன் நட போட்டு வருது. எங்க ஊரு கண்டு புட்ட ஐயனாரு சாமி வருது, கூலமும் போற்றுகின்ற முக்கூலத்து சிங்கமடா. ஐயா நீங்க ஐயனாரு சாமி, புண்ணியம் செஞ்சதிந்த பூமி, எங்களை காக்க வந்த சாமி, உனக்கு கோடி வணக்கம் சாமி. பாசம் நிறைஞ்சவரு, பஞ்சத்தை வென்றவரு, நேசம் நிறைஞ்சவரு, நெஞ்சத்தில் இருப்பவரு, அவரை போல யார் இருக்கா சொல்லுக்குள்ள ஊருக்குள்ள, அவரை எதிர்த்து நிக்கத்தானே தில்லு இல்ல பருக்குள்ள. ஐயா நீங்க ஐயனாரு சாமி, புண்ணியம் செஞ்சதிந்த பூமி, ஐயனாரு சாமி, சாமி வானத்தை பார்த்து வர்ணத்தை மாத்து, சோகத்தை எல்லாம் ஓரங்கட்டு, வெட்டிய கட்டு
பாடுங்கடி மங்கள வாழ்த்து சொல்லி மகிழ்ச்சி பொங்க வச்சு ஐயா வாழ்கவென்று வாழ்த்து பாடுங்கடி ஐயா நீங்க ஐயனாரு சாமி புண்ணியம் செஞ்சதிந்த பூமி சரவடியா கூட்டம் வேடிக்கையாக கூத்து கட்டும் முச்சந்தியோரம் 300 ஜனமும் முப்பாட்ட பாடி எட்டு கட்டும் ஊதனும் நாயனந்தான் உருண்டோடும் வெங்கலந்தான் மேள தாளம் எல்லாம் மகிழ்வோடு மத்தளந்தான் வான வெடிகள் எல்லாம் வளைக்காது வானவில்ல கோடி ஜனங்கள் எல்லாம் கூடி வரும் சோகமில்ல இல்லை என்ற குணம் என்றும் இல்லையடா கொடுக்கும் குணமும் உண்டு கும்பிடு தெய்வமடா குழப்பம் ஏதுமில்ல குழம்ப தேவையில்ல சுகமாய் தானே இங்கு நடப்போம் ஐயாவோட முந்தி கிட்டு மும்மாறி பெய்யும் மழையும் இங்கு பெய்யுமடா ஊரோடு நீயும் வரவாடி நாடும் கூடியே இங்கு போலாமடா மஞ்சள கரைச்சி வையே சந்தனம் எடுத்து வையே ஐயாவின் பேரை சொல்லி ஆரத்தி சுத்துங்கடி மஞ்சள கரைச்சி வையே சந்தனம் எடுத்து வையே ஐயாவின் பேரை சொல்லி ஆரத்தி சுத்துங்கடி ஐயா நீங்க ஐயனாரு சாமி புண்ணியம் செஞ்சதிந்த பூமி எங்களை காக்க வந்த சாமி உனக்கு கோடி வணக்கம் சாமி பாசம் நிறைஞ்சவரு பஞ்சத்தை வென்றவரு நேசம் நிறைஞ்சவரு நெஞ்சத்தில் நிற்பவரு இவரை போல யார் இருக்கா சொல்லுக்குள்ள ஊருக்குள்ள இவரை எதிர்த்து நிக்கத்தானே தில்லை இல்ல பாருக்குள்ள ஐயா நீங்க ஐயனாரு சாமி புண்ணியம் செஞ்சதிந்த பூமி ஏண்டா நாய்களா எங்க வந்து என்னடா பண்ண வந்திருக்கீங்க? யாரா நீங்கெல்லாம்? அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? விடுங்கடா செத்து கத்து போயிருவாங்க. நீங்க சும்மா இருங்க. நம்ம ஊருக்கு வந்து உங்க மேலே கைய வைக்க வந்திருக்காங்க. எவ்வளவு தைரியம் இவங்களுக்கு? ஆமாங்கய்யா, இவங்கள சும்மா விடக்கூடாது. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இவங்க எந்த ஊர்னு விசாரிச்சுக்கிருவோம். சும்மா இருங்க தம்பி. நம்ம ஐயாவே சம்பவம் பண்ண வந்திருக்காங்க. இவங்கள சும்மா விடலாமா? ஐயா இவங்கள சும்மா விடக்கூடாதியா. ஏதாவது செய்யணுங்கயா. ஏய் நீங்க மட்டும் தானா? நான் எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுடா. ஐயா இவங்களும் கொலவன வந்திருந்தாயா. இவனும் அவங்களுக்காக காத்து கிடந்தாயா வண்டியில. இவனையும் சேர்த்து கட்டி வைங்கயா. ஐயா சும்மா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதீங்க. அருவால குடியா. சும்மா இருப்பா. உன்ன அமைதியா இருப்பா. சும்மா இருப்பா. நான் விசாரிச்சுக்கிறேன். எந்த ஊரியா நீங்க? மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமாயா? நட்புக்காக உயிரை கொடுக்கிற பூமியா அது. பசின்னா சோறு போடுற ஊரியா அது. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து இப்படி செய்ய எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? நட்புக்காக எதையும் செய்யறவையா மதுரைக்காரங்க? நீங்க நட்புக்காக வந்தீங்களா இல்ல பணத்துக்காக வந்தீங்களா? நாங்க பணத்துக்காக தான் வந்தோம். அந்த பணத்தை நான் தர்றேன். முதல்ல இவனை போடியா. போடியா சொல்றேன்ல. ஏன் யோசிக்கிற? இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு நட்பு தானே தெரியுது. பாக்குறதுக்கு நல்ல வேலை தெரியுறிய. உங்களை சூழ்நிலை தான் இங்க எடுத்துருக்குது. பரவாயில்ல எந்திரிங்க. அவுத்து விடுங்கப்பா. நல்லா அழிவிம்மா. என்னையா பிணைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நல்லா அள்ளி சாப்பிடுங்கய்யா. ஐயாவை கொலை பண்ணலான்னு வந்தோம்மா. அதை கூட மனசுல வச்சுக்காம எங்களையும் மாதிரி சோறு பண்ணிக்கலாமா. நீங்க நல்லா இருக்கணுமா. மன்னிக்கிறது மனுஷ தன்மைப்பா. நாமெல்லாம் மனுஷங்களா இருக்க கத்துக்கணும். ஆமாங்கம்மா. உங்களை மாதிரி மன்னிக்கிற மனசு எங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சிருக்குமா? அதுக்கு என்னப்பா, பெத்ததாயா நான் இருக்கேன். சும்மா சாப்பிடுங்கய்யா. அது இல்லைங்கம்மா. நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு இப்பதான் அர்த்தமே தெரியுதுமா. அதனால என்னய்யா, இனிமேயாவது புது வாழ்க்கையை ஆரம்பிங்கய்யா. சரி சரி வருத்தப்படாம சாப்பிடுங்க. ஏமா அந்த பழத்தை எடுத்து வந்தீங்கம்மா. சாப்பிடுங்கய்யா. நம்ம வீடு தாங்க எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சாச்சு. என்னடா பண்ணுவான்? வேற என்ன பண்றது?
அண்ணனுக்கு போன போட்டு சொல்லிட வேண்டியதானே. அது சரிடா மாப்பிள்ள, கருப்பும் சுருட்டையும் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பண்ணையார் சொன்னபடி வாழலாம். சரி மாப்பிள்ள, நீ சொல்கிறதும் சரிதான். நாங்கள் போய் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறோம். சரி வாங்க பங்காளியெல்லாம் வெள்ளத்தை கிளம்புவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. ஐயா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் எவ்வளோ நேரம் காத்துக்கிருந்தோம். நாங்கள் ஊருக்கு கிளம்புறோங்க. அதுக்காக என்னப்பா திடீர்னு கிளம்புறது? ஐயா, நீங்கள் சொல்லி நாங்கள் திருந்தினோங்க ஐயா. நாங்கள் சொல்லி இன்னொருத்தர் திருத்த வேண்டியது இருக்குங்க. அவரை தான் ஐயா பார்க்க போகிறோம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயத்த தள்ளி போட வேணாம், பார்த்து போயிட்டு வாங்க. ஐயா வரேங்க. சரி நல்லா வரேங்க. சரிங்க. என்னங்கடா போன வேலை முடிஞ்சா? என்னங்கடா எதுவும் பதில் பேசாமல் நிற்கிறீங்க? அவங்க 2 பேரும் எங்கடா? ஏய் என்னதான்டா? அண்ணே அவங்க அங்கே இருக்காங்கண்ணே. அங்கே என்னடா நடந்துச்சு? அண்ணே, அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அப்படியாடா சொல்கிறேன்? நானும் ஒவ்வொரு நாள் சோத்தா தான்டா போட்டேன் உனக்கு. அண்ணே, நீங்கள் ஒவ்வொரு தடையும் சோத்தை போட்டு ஒவ்வொருத்தரையாக கொள்ள சொன்னீங்கண்ணே. ஆனால் நீங்கள் கொள்ள சொன்னவனே எங்களுக்கு சோறு போட்டானே. என்னடா சொல்ல வர நீ? அவன் என்ன நீ சொல்கிறது? நான் சொல்கிறேண்ணே. வேணாண்ணே, இதோட எல்லாத்தையும் விட்டுருவோம்னே. என்னடா விட சொல்கிற? மதுரைக்காரங்கன்னு அர்த்தம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? இது நான் வரைக்கும் நீங்கள் சொன்ன மதுரைக்காரனுக்கு அர்த்தம் வேறையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தானே தெரிஞ்சு மதுரைக்காரனுக்கு உண்மையான அர்த்தம். திருந்துன்னு நினைக்கிறீங்களா? திருந்திருப்பாங்கடா. ஆனால் மதுரைக்காரங்கண்ணா தோரணையாக வாழணும்டா. அண்ணே, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன வாழ்க்கை பயந்து பயந்து வாழ்ந்தோம்னே. ஆனால் இனிமேலாவது நிம்மதியாக வாழ்ந்துருவோம்னே. வேண்டாம்ண்ணே, இத்தனை நாள் மதுரைக்காரங்க பேரை நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருந்தோம். வெளியூர்லலாம் நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கண்ணே. வரோம்ண்ணே. என்னடா ஆத்தா வீட்லேயும் இல்லை, கடத்தரு பக்கமும் இல்லை. ஆமாடா, எங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, நான் ஆத்தாவை பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, போயிட்டு சீக்கிரமா. ஆம்புலன்ஸ் என்ன ஆச்சே? சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்கியா? வண்டி எடுத்து முன்ன போடியா. உடலோடு உயிர்கின்று பிரிகின்றதே, கண்ணுறங்காமல் கருகாமல் மறைகின்றதே. நண்பா நண்பா
நண்பா நண்பா நீதி என்பதா சதி என்பதா விதி என்பதா சதி என்பதா இந்த ஆத்த எங்க போச்சுன்னே தெரியலையே. உடலோடு உயிரோடு விளையாண்டதா திரையோடு நீளம் திரை போட்டதா விதி என்பதா சதி என்பதா விதி என்பதா சதி என்பதா வணக்கம்ண்ணே. ஏ வாயா வாயா. நான் கூட என்னமா நினச்சியா உங்களை? நான் சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டீங்களே. இல்லைண்ணே, வர சொல்லியிருந்தீங்கண்ணே. சரி சரி சரி. வேலை இருந்தால் சொல்லி இறப்புறேன். சரி நான் வரேன். என்ன பாண்டி சொன்ன மாதிரியே செஞ்சு விட்ட? அதுதான் மதுரை பாண்டிடா. பரவாயில்ல பாண்டி, வெரி குட் பாண்டி, உன்னை நான் பாராட்டுறேன் பாண்டி. யோ, அவன் என்ன வேலையை செஞ்சான்? அவன் சொந்த வந்தோம்ல எங்கேயா இருக்காங்க? ஐயா இவன் மட்டும் இல்லைங்கய்யா, இவனோட இன்னும் 3 பேர் இருக்காங்கய்யா. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் சொல்ற? ஆமாங்கய்யா, அவங்களாம் நல்லவங்க தான். ஒருவேளை சோத்துக்காண்டி கெட்டவன் ஆக்கிட்டாயா அந்த பாண்டி. யார் அந்த பாண்டி? ஐயா அவன் ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இறங்கி வேலை பார்த்தவங்கய்யா. பாண்டி தொழில சுத்தமா செய்யறான்டா, அதான் வளர்ந்துகிட்டே இருக்கான். அதாடா அண்ணன் போடன்னு முடிவு பண்ணிட்டாரு. பாண்டி சும்மா இப்ப பார்த்தா பாண்டி பாண்டி வாடா. அங்க போறா. போ. ஐயோ எப்படாச்சும் போட்டுருங்க. போட்டு போடா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? என்கிட்டே வா. டேய்
அதுவும் சங்குதான். காலை நீட்டி படுத்துக்கிட்டு சாவு வரும் முன்னே வாயில பாலத்தான ஊத்த கொண்டு வரான், அதுவும் சங்குதான். பச்சை புள்ள பொட்ட புள்ளையா பிறந்து போச்சுன்னா கள்ளிப்பால ஊத்தி காவு மேல அடிக்க கொண்டு வர்றானே, அதுவும் சங்குதான். சங்குதான், அடடட சங்குதான், ஏ சங்குதான், உங்க மக்க சங்குதான். ஆடாத ஆட்டம் ஆடி கோடான பாட்டு பாடி ஆடி ஆடி அடுத்தவன அழ வச்சவன பாட்டு பாடி ஆட்டம் ஆடி பாதையில கொண்டு போக ஊதுறானே. இப்படி தாங்க பாண்டிய கட்ட பஞ்சாயத்து கொலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாண்டிய பார்க்கணுமியா? என்ன மாப்பிள கருப்பு செல்லு சுவிட்ச் அப்படியே இருக்குது. டவர் எதுவும் கிடைக்காம இருக்கும். அண்ணன் செல்லு சுவிட்ச் அப்படியே இருக்குது. ட்ரை பண்ணி பாரு. ஃபோனு போகவே மாட்டேங்குது. என்ன மாப்பிள கருப்புக்கு போன் அடிச்சாலும் போக மாட்டேங்குது, அண்ணனுக்கு போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. பல கடையில் பால் இருப்பார்ல, லேலுக்கு போன போடு. அப்படியா? சரி மாப்பிள. போதா பேசுறீங்க போது. ஹலோ யாரு? அண்ணே நான் முத்து பேசுறேண்ணே. முத்தா கொஞ்சம் இரு. சொல்லியா? இல்லைண்ணே அண்ணனுக்கு போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, கருப்புக்கு போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. கருப்பு அங்கே வந்தானா? இல்லையா, அண்ணன் கருப்பையும் சுருட்டையும் ஆளை வச்சு முடிச்சிட்டாரியா? அண்ணன் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரா? ஆமாண்டா, கருப்பையும் சுருட்டி அண்ணன் போட்டாரா? கிளம்புறோம்டா. இது எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். சரி என்பதா அலையோடு அலைந்தால் கரையோடு சேரும், நினைவோடு இசைந்தால் மனம் நொந்து போகும். அலையோடு அலைந்தால் கரையோடு சேரும், நினைவோடு இசைந்தால் மனம் நொந்து போகும். துணையாய் இருந்தாய் தனியாய் பிரிந்தாய், துவண்டு போனோம் என்று வருவாய். வரம் கேட்டு வழி தேடி வந்தோம், உயிர் கேட்டு மன்றாடி நின்றோம். நண்பா 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 லேட் ஆச்சுண்ணே, வரண்ணே. சரி.
பார்த்தது இல்லையா? ஒன்றைய பார்த்தாலே வளர்ந்தோம். இப்படி தெரிஞ்ச மாதிரி இப்படி பண்ணிட்டியா? ஊரு வேணாம், அந்த உறவு வேணாமையா? அண்ணேன்னு பாசமா இருந்தோம், இப்படி பண்ணிட்டேயா? உனக்காக தான் எல்லாமே பண்ணோம். எங்க கையாலே உன்னை கொள்ள வச்சுட்டேயா? சங்கரு எந்திரியா, கிளம்புவோம்யா. என்ன பங்காளி, போன வேலை முடிஞ்சா? முடிச்சிட்டோம்டா. முத்து, இந்த ஊரை விட்டு போகிறதான் போகிறோம். ஆத்தா எடுத்துக்கிற சட்டையை போட்டு போயிடும்டா. என்னடா சொல்கிற? ஆமாப்ல, அதாச்சும் இருக்கட்டும். போகலாமா பங்காளி? ஓ வா, கிளம்பு. உடலோடு உயிர்கின்று பிரிகின்றதே, கண்முறங்காமல் கருகாமல் மறுகின்றதே. நண்பா 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 நண்பா, நீதி என்பதா சதி என்பதா, விதி என்பதா சதி என்பதா, உடலோடு உயிரோடு விளையாண்டதா, தன் பிறையோடு நிலவொன்று திரை போட்டதா, விதி என்பதா சதி என்பதா, விதி என்பதா சதி என்பதா. மாப்பிள்ள ஆட்டோ இது போடுறாங்க, கேட்டு பார்ப்போம். நீங்கண்ணே அண்ணே, மாட்டுத்தாவணி போனோம். தெற்கு வாசல் போகுதுண்ணே. ஆட்டோ வருமாப்பா? என்னை மட்டும் ஏன்டா உயிரோடு விட்டு போகிறீங்க? என்னைய அவங்களோட அனுப்பிச்சி வச்சுடா. அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா. நான் மட்டும் உயிரோட பிழைச்சி வந்தேன். ஒரு பையன் உசுறு மிச்சாதுடா. இன்னும் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. வர்றேன் மாப்பிள்ள. ஒன்றும் இல்லைண்ணே, கம்மியாக தான் இருக்குண்ணே.